This video sponsored by BuyMote. BuyMote app download பண்ணுங்க, ஷாப்பிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஹார்ட் இங்க இருக்கு, இன்னொரு ஹார்ட் எங்க இருக்கு? நம்மளோட காஃப் மசில்ஸ். அப்படியா? நம்ம காஃப் மசில் தான் செகண்ட் ஹார்ட். நம்ம இது வந்து நம்மளோட கண்ட சதை சொல்லுவோம் இல்லையா, காஃப் மசில்ஸ். இங்கே தான் நம்மளோட செகண்ட் ஹார்ட் இருக்கு. நம்ம வாக் பண்ணும்போது, நம்ம வந்து உட்காந்து எந்திரிக்கும் போது, சைக்கிளிங் பண்ணும்போது இது பம்ப் பண்ணி காலுக்கு போன பிளட்டை திருப்பியும் ஹார்ட்டுக்கு அனுப்புது. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஹார்ட் பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் பிளட் அனுப்புது. வேற எந்த இடத்துல கீழே போன ரத்தம் மேலே வர்றதுக்கு என்ன ஸ்விட்ச் இருக்கு? அந்த ஸ்விட்ச் இந்த காஃப் மசில். யார் ஒருத்தவங்க இந்த செகண்ட் ஹார்ட்டை ஒழுங்காக வேலை பார்க்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட்டோட ஆயுள் ரொம்ப நாள் இருக்கும். தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. யா. ஸோ நீங்க மூவ்மெண்ட் இருக்கும்போது தான் வந்துட்டு நம்ம ஹார்ட் டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செகண்ட் காஃப் மசில் பண்ணணும்னா பெஸ்ட் வந்து வீட்லயே எலிப்டிக்கல் ட்ரெயினர், என்னோட ட்ரெயினர் நீங்க பாத்திருக்கீங்களா, இந்த மாதிரி சைக்கிளிங் இந்த மாதிரி ரெகுலரா ஈவன் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே பண்ணணும். இது ஒரு விஷயம். ரொம்ப நேரம் உட்காடுறாங்க ஆஃபீஸில், அவங்க எல்லாமும் வந்துட்டு எவ்ரி 1 hour எழுந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு 1 minute வாக் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ஃபார் யர் ஹார்ட். இதே மாதிரி நம்ம பிரெயின் வந்து 2 brains இருக்கு. ஒரு பிரெயின் இங்க இருக்கு, இன்னொரு பிரெயின் எங்க இருக்கு? ரொம்ப மனப்பதட்டம், பயம், கவலைனா வயிற்று கலக்கி மோஷன் போகும். ஒரு எக்ஸாம் டென்ஷன், மனப்பதட்டம், பயம் எல்லாம் இங்க இருக்கு. ஆனா இது கலக்குது. இதுவும் அழகா பேசிக்கும். இதுவும் ஒழுங்கா பேசிச்சு, இது ஒழுங்கா நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவ்வளோ ஹெல்த்தியா வாழலாம். கட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கட் வந்து வில் ஸ்பீக். நீங்க ஸ்பெஷல் கிட்ஸ் பாருங்க, ரொம்ப இப்போ சுகர் இருக்கு இல்லை ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க, கேஸ் ஸ்மெல் ரொம்ப இருக்கும், பேட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும் வயிற்றுல. ஸோ இந்த கட்டுக்கு வந்து ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக்னு இப்போ வந்து பயங்கரமா மெடிக்கல் இது வந்துட்டு ஒரு பூம்னு சொல்றதை விட இப்போதான் ப்ளூமிங்னு சொல்லலாம் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்ல எக்ஸ்பர்ட் இந்தியன்ஸ், எஸ்பெஷலி தமிழியன்ஸ், நம்மளோட அந்த ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக் அந்த கான்செப்ட் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லனா என்னது? இட்லியா? ஆமா ஆமா, நம்ம வந்து நம்ம அவ்வளோ கட் ஃப்ரெண்ட்லி பீப்புள்ஸ். அதாவது காலங்காலமா 100 தலைமுறையா நம்மளோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னா, குடல்ல நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுப்போம். ஒரு நார்த்தங்காய் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நார்த்தங்காய் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், பதப்படுத்திடுவோம், ஃபர்மெண்ட் பண்ணிடுவோம், கருவாடாக்கிடுவோம். யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி இட்லியில இருந்து சாப்பிடுற தயிர்ல இருந்து பழைய சாதம், நம்ம நிறைய டாக்டர்ஸ் கூட அது பேசியிருக்காங்க. டாக்டர் பால் அவர்லாம் கூட சொல்லியிருக்காரு. அவர் கட்ல என்னை விட அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட். அந்த கட் மாதிரி இந்த கட்டுக்கு கொடுக்குற இப்போ ப்ரீபயோட்டிக் இருக்கு, ப்ரோபயோட்டிக் இருக்கு. இப்போ நம்ம குடல்ல நல்ல கிருமியை வெளியிருந்தே அனுப்புறது ப்ரோபயோட்டிக். வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்ல கிருமிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது ப்ரீபயோட்டிக். நிறைய பேருக்கு இந்த ப்ரீபயோட்டிக்னா என்ன, ப்ரோபயோட்டிக்னா என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோபயோட்டிக் தான் இது. இதுல பாக்டீரியாவும் ஈஸ்டும் கலக்கிறோம். ஆறுன பால்ல தான் கலக்கணும், ஏன்னா அது உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம். சூடு பால்ல கலந்தா செத்து போயிடும்.